இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போற லாவை நீங்க தப்பா யூஸ் பண்றீங்கன்னா யூ டிசர்வ் யுவர் ஃபெயிலியர். ஓகே, நீங்க வந்து நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அதை இன்னைக்கூட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க வந்து உங்க லைஃப்பை நீங்க வந்து ரூயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க இன்டென்ஷனாக ரூயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, நான் ரூயின் பண்ண போறேன், என் லைஃப்ல வந்து பெருசாக சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் இப்படியே இருந்துக்கிறேன்ட்டு கான்ஷியஸ் டிசிஷன் எடுத்து அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க மற்றவங்களை ப்ளேம் பண்ண மாட்டீங்க, நீங்களே வந்து உங்களை விக்டிமா நீங்க போர்ட்ரே பண்ணிக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற லாவை நீங்க கரெக்டாக யூஸ் பண்றீங்கன்ற பட்சத்தில் யூ கேன் predict your success, or நீங்க வந்து இந்த லாவை தப்பா யூஸ் பண்றீங்கன்ற பட்சத்தில் யூ கேன் predict your failure. ஓகே, அது என்ன லாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா the law of equivalent exchange. அதுக்கு மீனிங் என்னன்னா, உங்களோட டைம், ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி எந்த விஷயத்துக்கு நீங்க வந்து ஒதுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா யூ வில் கெட் சம்திங் பேக். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட டைம், ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜியை வந்து நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு ஒதுக்குறேன்னா வாட் டு ஐ கெட்? ஐ கெட் a குட் பாடி, ஐ கெட் குட் ஹெல்த். ஓகே, என்னோட போன் ஸ்ட்ராங் ஆகும், என்னோட ஹார்ட் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, ஐ கெட் சோ மெனி பெனிஃபிட்ஸ். ஸோ எவ்வளோ தூரம் என்னோட டைம், ஃபோக்கஸ், எனர்ஜி நான் போறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு நல்ல நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, பட் இந்த லாவை இந்த இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் ஆர் ஈவன் ஓல்டர் ஜென்ரேஷன் எப்படி யூஸ் பண்றாங்க? தே கன்சியூம் ஜங்க், தே கன்சியூம் ஸ்லாப். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் தே டூ தட்? அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ எங்கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. மெம்பர்ஷிப் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அதுக்கும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. மெம்பர்ஷிப்பில் வந்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கோர்சஸ், ட்ரைனிங்ஸ், வீடியோஸ், நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். த ஃபீட்பேக் இஸ் அமேசிங். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ as we know, most people, 99% of our current generation and even older generation, they are consuming slop, they are consuming junk. அது என்னப்பா ஜங்க் ஃபுட், அது என்னப்பா ஸ்லாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நியூஸ், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் கிளாஷ். டெய்லி நியூஸ், எங்கே எப்போ ரேப் நடந்துச்சு, எங்கே எப்போ கொலை நடந்துச்சு, எங்கே எப்போ எவன் ஸ்கேம் பண்ணான், இந்த புது கவர்மெண்ட் என்னென்னாலும் மோசமாக பண்ணுது, இந்த புது கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் நல்லது பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. until or unless your entire profession, your entire life depends on the news. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கீங்க, ஸோ இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் எப்படி மாறுது, என்னென்ன பில் பாஸ் ஆகுது, அதெல்லாம் வந்து எப்படி பிஸ்னஸ் இம்பாக்ட் பண்ணும். அதை தாண்டி ஐ டோன்ட் see யூஸ் கேஸ் ஃபார் வாட்சிங் த நியூஸ். நான் வந்து அவேராக இருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸில் அவேராக இருக்கேன்னா அது டெய்லி பார்க்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. அது நீங்கள் பார்க்கறதுனால வாட் யூ ஃபீட் யுவர் மைண்ட் வித்? நெகட்டிவிட்டி, தேவையில்லாத நியூஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன். இப்போ வர நியூஸ், நீங்கள் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா எல்லாமே அக்யூரேட்டாக அன்பயஸ்டாக வந்து நியூஸ் தராங்க, நீங்கள் ஒன்றுமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் அ ப்ராபகேண்டா, எவ்ரிதிங் ஹஸ் அன் அஜெண்டா. ஓகே, ஸோ ஒரு ப்ராபகேண்டா ஃபில்டு நியூஸை நீங்கள் கன்சியூம் பண்ணனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்கள் மைண்ட்லேயே ப்ராபகேண்டா தான் இருக்க போகுது. ஓகே, அண்ட் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அதை பற்றி நான் பேசணும்னு அவசியமே இல்லை. இட் இஸ் பியூர் வாமிட். நீங்கள் வந்து ரீல்ஸ் கன்சியூம் பண்ணுறீங்க, ஷார்ட்ஸ் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இட் இஸ் பியூர் வாமிட். நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு நல்ல ரீல்ஸ் வேணால் நீங்கள் கன்சியூம் பண்ணுங்க, எஜுகேஷனல் ரீல்ஸை கன்சியூம் பண்ணுவேன் ப்ரோ. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன், நான் வந்து எஜுகேஷனலாக பார்ப்பேன்டா, நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்ப்பேன்டா, அதில் ஒரு யூஸும் கிடையாது. ஓகே, லெட்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஒரு 100 ரீல், ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் ரீல்ஸ் 100 ரீல் பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு 100 ரீலில் பார்த்து எத்தனை ரீல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அந்த 100 ரீல் எத்தனை ரீல் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? அந்த 100 எஜுகேஷனல் ரீலையும் நீங்கள் சேவ் பண்ணி புக் மார்க் பண்ணுவீங்களே தவிர திருப்பி போய் பார்க்க மாட்டீங்க. ஓகே, அப்படியே அதை பார்த்தாலும் எத்தனை நாள் ஞாபகம் இருக்கும்? ஓகே, ஸோ நான் வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ் கன்சியூம் பண்ணுறேன்ற பட்சத்தில் நான் சக்ஸஸ் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, நான் வந்து பேலன்ஸ்டாக இருப்பேன். நான் கொஞ்சோண்டு நான் ஷார்ட்ஸ் பார்த்துப்பேன், கொஞ்சோண்டு நான் வந்து ரீல்ஸ் பார்த்துப்பேன். அது வந்து எனக்கு ரிலாக்ஸிங்காக இருக்குன்னு சில பேர் நான் கேட்டிருக்கேன். தேர்ஸ் நத்திங் டு பி ரிலாக்ஸ்ட். யுவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டிமுலேட்டட். உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகலை. உங்கள் மைண்டை வந்து ஒரு லேபுக்கு எடுத்துன்னு போய் உங்கள் மைண்டை ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் மைண்ட் ஸ்டிமுலேட்டடாக தான் இருக்கும். உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகலாம் ஆகாது. ஓகே, அண்ட் ஈவன் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் ஆர் ஃபில்ட் வித் ப்ராபகேண்டா, அஜெண்டா, தேவையில்லாத நரேட்டிவ்ஸ் தட் பீப்புள் செட். லைக் யூ டோன்ட் ஈவன் கண்ட்ரோல் யுவர் ஃபீட். ஓகே, நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் ஃபீட் எப்படி இருக்கும் நீங்கள் கூட டிசைட் பண்ணுறது கிடையாது. யூடியூப் அப்படி இல்லை, நீங்கள் டிசைட் பண்ணணும் எது நான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. இன்ஸ்டாகிராம்லாம் அப்படி கிடையாது, ஷார்ட்ஸ் அப்படி கிடையாது, யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படி கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ், அட்டென்ஷன், யுவர் டைம், யுவர் எனர்ஜி, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த $1 பில்லியன் கம்பெனிக்கு கொடுத்துட்டீங்க. என்னப்பா என் ஃபோக்கஸ், என் டைம் வச்சுக்கோப்பா, நீ என்ன வேணா காமிப்பா, நான் பார்க்குறேன். See how crazy it is. And then opinion clash. Okay, இந்த டெய்லி நியூஸ் பார்க்குறீங்க, ரீல் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகும். தேவையில்லாத விஷயத்துக்கு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், வேற எங்கேயோ இடத்துல ஒரு வார் நடக்குதுன்னா அந்த வாரில் வந்து ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி என்ன, எதுக்காக இந்த வார் நடக்குது, இவங்க 2 பேரோட ஐடியாலஜி என்ன,
எந்த சைடு ரைட் எந்த சைடு தப்புன்னு டீட்டெயிலாக இங்கே யாரும் அனலைஸ் பண்ணுறது கிடையாது. டீட்டெயிலாக டெப்த்தாக ஒரு டாபிக் அங்கே வந்து இங்கே ரிசர்ச் பண்ணுறது இங்கே யாரும் கிடையாது. ஒரு ரீலில் ஒருத்தன் சொல்லிட்டானா ஓகே அதுதான் உண்மைன்னு சப்கான்ஷியஸாக நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்க நியூஸ் பார்க்குறீங்க ரொம்ப ரிலாக்ஸான ஸ்டேட்டை பார்ப்பீங்க. அதாவது உங்கள் மைண்டுக்கு நீங்கள் வேலையே கொடுக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ வந்து பீட்டா வேவ்ஸில் இருக்கிறது உங்கள் பிரெயின் வேவ்ஸ் ஆல்ஃபா ஆர் தீட்டா கூட போகும். ரொம்ப ஒரு மாதிரி காமாக ரிலாக்ஸ்டாக அந்த ரீலை பார்ப்பீங்க. பட் அஃப்கோர்ஸ் உங்கள் மைண்ட் இஸ் கெட்டிங் ஸ்டிமுலேட்டட். பட் நீங்கள் அந்த மூளைக்கு எந்த வேலையும் கொடுக்கறது கிடையாது. அவன் என்ன தரானோ அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அக்செப்ட்ஸ் எவ்ரிதிங் தட் இஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டோர்ஸ் ஆல் தி இன்ஃபர்மேஷன். ஸோ தேவையில்லாத விஷயத்துக்குலாம் நீங்கள் ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு வேற எவனாவது உங்களுக்கு மாற்று கருத்த ஒரு ஒப்பீனியன் வைக்கிறானா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இன்டர்நெட்ல ரெடிட் ட்விட்டர் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து அதை பார்த்து ரேஜ் பைட் ஆக்கிட்டு வாட். ஸோ இதெல்லாம் பண்றதுனால வாட் எக்ஸ்சேஞ்ச் டு யூ கெட்? ஃபர்ஸ்ட், நோ கிளாரிட்டி. எந்த விஷயத்திலும் கிளாரிட்டி இருக்காது. கிளாரிட்டி ஆஃப் தாட். ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்கன்னா கிளியராக உங்களால் யோசிக்க முடியாது, கிளியராக ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரு ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்காது. ஒரு கிளியர் மைண்ட் இருந்தால் தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், பிரெயின் ஃபாக். மைண்ட் எப்பவுமே ஃபாகியாகவே இருக்கும். அதான் நோ கிளாரிட்டி. நாளைக்கு என்ன நம்ம ஒர்க்லாம் நான் பண்ணேன், என்ன டாஸ்க் நாளைக்கு இருக்குன்னு யோசிச்சா யோசிக்க முடியாது. இதெல்லாம் பண்றவங்க அதனால யோசிக்க முடியாது. நானும் அப்படிதான் ஒரு காலத்துல இப்படிதான் இருந்தேன். அப்படியே மங்கி போய் லிட்டில் பிரெயின் ராட். உங்க மைண்ட் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, துருபிடிச்சு தான் போகுது உங்க மைண்ட். ஓகே, அண்ட் இம்பேஷன்ஸ். எதுக்குமே பொறுமை இருக்காது. பிகாஸ் நீங்க வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் நீங்க கன்சியூம் பண்றீங்க, ஆர் வந்து இந்த ஒப்பீனியன்ஸ் இந்த எக்ஸ் ட்விட்டர் ஆர் ரெடிட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்க ரொம்ப நேரம் இருக்கீங்கன்ற பட்சத்துல உங்களோட எமோஷனல் கண்ட்ரோல் மேலே கீழே வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு ஹாப்பியான நியூஸ் பார்ப்பீங்க, திடீர்னு உங்களை வந்து ரேஜ் பைட் பண்ற மாதிரி நியூஸ் பார்ப்பீங்க, திடீர்னு சோகமான ஒரு நியூஸ் பார்ப்பீங்க. உங்களோட மைண்டு இவ்வளோ ரேப்பிடா வந்து எமோஷன்ஸ் மாறுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்படல. அது வந்து எவால்வ் ஆகல அந்த மாதிரிலாம். ஸோ நீங்க வந்து உங்க மைண்ட் வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலே இருக்கும் இறக்கி எமோஷன்ஸ் மேலே இறக்கி அதை வச்சு விளையாடுறீங்கன்ற பட்சத்தில் யூ வில் நாட் ஹேவ் பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸ்ன்ற அபிலிட்டியை இழந்துருவீங்க. ஸோ இம்பேஷண்டா இருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் வரும் நான் சொல்லி தெரியணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. பிகாஸ் யூ நோ. அண்ட் நோ கிரியேட்டிவிட்டி. நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க, நீங்க வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கீங்க, கான்டென்ட் கிரியேட்டர் இருக்கீங்க, ஒரு ட்ரேடர் இருக்கீங்க, யாரா வேற இருங்க, எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே கிரியேட்டிவிட்டி பிளேஸ் a மேஜர் ரோல். கிரியேட்டிவிட்டி இல்லாமல் யூ கான் செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த அதர்ஸ். ஓகே, 100 பேர் ஒரு 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 விதமா ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அது நீங்க தனித்துவமா தெரிஞ்சு நிற்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி கிரியேட்டிவ் ஐடியாஸ், கிரியேட்டிவ் வாட் எவர். கிரியேட்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ வில் ஹேவ் நோ கிரியேட்டிவிட்டி. மற்றவன் என்ன பண்றானோ அதை காப்பி அடிச்சு பண்ணணும்னா உங்களுக்கு தோணுமே தவிர கிரியேட்டிவா நான் ஒரிஜினலா நான் வந்து யோசிக்கிறேன்னா உங்களுக்கு தோணாது. ஒரிஜினல் தாட்டே இருக்காது. பிகாஸ் நீங்க சைலன்ஸ்ல இருக்கும் போது தான், அமைதியில இருக்கும் போது தான் யூ வில் கிரியேட் ஒரிஜினல் தாட். ஓகே, பட் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் நியூஸ் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் மற்றவன் என்ன சொல்றேன்னா அது மட்டும் தான் உங்க மைண்ட்ல இருக்குமே தவிர ஒரிஜினலா நீங்க எந்த ஒப்பீனியனையும் நீங்க ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டீங்க. மற்றவனோட ஒப்பீனியன்ஸ் தான் நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவீங்க தவிர உங்களோட ஓன் ஒரிஜினல் ஒப்பீனியன்ஸை நீங்க ஃபார்ம் பண்ண மாட்டீங்க. அதான் நான் சொன்னேன், நோ ஒரிஜினல் தாட். எதுவுமே உங்க மைண்ட்ல இருக்கிற ஒரு தாட்டுக்கு ஒரிஜினலா இருக்க போறது கிடையாது. ஓகே, ஸோ அப்போ நீங்க 100 பேர் இருக்காங்கன்னா 101வது பேரா நீங்க இருப்பீங்க தவிர நீங்க தனித்துவமா எங்கேயுமே தெரிய மாட்டீங்க. யூ வில் நெவர் பி an outstanding person. ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்றோம், ஏன் வந்து நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்றோம், ஏன் மக்கள் இப்பெல்லாம் இருக்காங்கன்னு கேட்கும்போது they are not enjoying this. யாருமே வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் யாராவது என்னப்பா பண்ண போ ஃப்ரீ டைம்னு கேட்டா நான் ரீல்ஸ் பார்ப்பேன்னு நீங்க யாரும் சொல்றது இல்லை. அவர் வந்து நீ என்ஜாய் பண்ணி பண்ற ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டா நான் ரீல்ஸ் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் நீங்க யாருமே சொல்றது கிடையாது. நீ நியூஸ் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் நீங்க யாருமே வந்து இங்க என்ஜாய் பண்றது கிடையாது. தே வாண்ட் டு அவாய்ட் சைலன்ஸ். சைலண்டா இருக்க முடியாது அவங்களால. அவங்க மைண்டை ஸ்டிமுலண்ட் இல்லாம வச்சுக்க முடியாது. பிகாஸ் சைலன்ஸ்ல இருந்தா நீங்க வந்து போர்டம் ஃபேஸ் பண்ணணும். ஓகே, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும், எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ணணும். என் லைஃப் இவ்வளோ நாசமா இருக்கு, அந்த நாசம் போன லைஃப்பை வந்து நான் பார்க்க முடியல என்னால தான் வந்து இவ்வளோ கேவலமா என் லைஃப் இருக்கு, அதனால நான் வந்து ரீல்ஸ்ல மூழ்கி கிடக்கிறேன். பிகாஸ் நான் ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணிடணுமே, என்னோட வாழ்க்கையோட உண்மையை ஃபேஸ் பண்ணிடணுமே, என்னோட ஆக்சுவல் ட்ரூத்தை ஃபேஸ் பண்ணிடணுமே. அதை ஃபேஸ் பண்ண முடியாம தான் பீப்புள் ஆர் ஃபில்ட் அப் வித் திஸ். ஹூ கேர்ஸ் இஃப் அ மூவி மேக்ஸ் 1000 crores? யாருக்குங்க இங்க ப்ராஃபிட்? ஓகே, நானும் ஒரு சினி ஃப்ரீக் தான். ஓகே, எனக்கு மூவிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அந்த மூவிஸோட ஃபிலாசபிக்கல் என்ன ஃபிலாசபி சொல்ல வருது, அந்த மூவி என்ன சொல்ல வருது, அந்த மூவியோட சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், அதை ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை மாதிரி டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஐ லைக் கோயிங் டீப் இன் டு த மூவிஸ் தட் ஐ சி.
என்ன சொல்ல வருது, அந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், சட்டில் ஆக்டிங்னு வாங்க, லைட்டிங் வச்சு எப்படி வந்து அவங்க ஒரு ஸ்டோரியை போர்ட்ரே பண்றாங்க. லைக் ஐ லைக் டு டிஸ்கஸ் ஆல் ஆஃப் திஸ். ஆனா 1000 கோடி அடிச்சிச்சுப்பா என்னோட மூவி, 2000 கோடி அடிச்சிச்சுப்பா, என் தலைவன் படம் தான்ப்பா சூப்பர்ப்பா, 1000 crores 100 crores அடிச்சிருச்சுப்பா, இந்த ஆக்டர் வந்து இந்த டேரக்டரோட அடுத்த படம் நடிக்க போறாங்கப்பா, இதெல்லாம் எதுக்கு? வாட் வாட் ஆர் யூ என்ஜாயிங் அவுட் ஆஃப் திஸ்? அவ்வளவுதான் நான் கேள்வி. நான் சிம்பிளா ஒரே கேள்வி கேட்கறேன். நீங்க இந்த விஷயம்லாம் பண்றீங்களே, வாட் ஆர் யூ என்ஜாயிங்? ஆர் யூ ஆக்சுவலி என்ஜாயிங்? நீங்களும் உங்களை கேட்டுக்கோங்க. என்ஜாய் பண்றீங்கன்னா யாருமே உங்களை குறை சொல்ல முடியாது. பட் am I actually enjoying, or if I am avoiding something? Am I avoiding to face my own emotions? Am I avoiding to face boredom, to face silence? பிகாஸ் நான் சைலன்ஸை ஃபேஸ் பண்ணுறேன்னா நான் இது வரைக்கும் பண்ண விஷயங்கள், பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். Am I afraid to process it? Am I afraid to face the reality of my life? பிகாஸ் நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம, நீங்க உங்க லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம நீங்க எதுவுமே மாற போறது கிடையாது. In 12 rules of manifestation, the first rule is to be responsible. We take accountability for all circumstances that has happened in your life. என்னென்ன விஷயங்கள் உங்க லைஃப் நடந்திருக்கோ, அது நல்லதோ கெட்டதோ, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். வேற யாருமே காரணம் கிடையாது. கவர்மெண்ட் காரணம் கிடையாது, ஏதோ ஒரு பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி காரணம் கிடையாது, உங்க பேரண்ட்ஸ் வந்து காரணம் கிடையாது, யாருமே காரணம் கிடையாது, நீங்க தான் காரணம். ஓகே, ஸோ நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்கு, நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதெல்லாம் பண்றதுக்கு நீங்க உங்க மைண்ட்ல இடம் விட்டாதானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரெயின் ராட் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆச்சு? ஸோ மூவிஸ் பாப்புலராக இல்லாத காலத்தில், ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தேர் ஆர் புக்ஸ், ஓகே, ஸோ பிஃபோர் like what 80 years or 100 years there were books. 80-100 years கூட வேணாம், 50 years முன்னாடி கூட வச்சுக்கலாம். there were books. ஸோ நீங்க அந்த காலத்துல வந்து நீங்க புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, புக்ஸ் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்ற பட்சத்துல என்னடா இவன் புக் படிச்சுக்கிட்டே இருக்கான், மூளை மழுகி போயிடும்னு. books were actually considered a sort of brain rot in our previous age, in our previous to previous generation. ஏன்னா they are not living life. ரூம்குள்ள அடைஞ்சிக்கிட்டு வெறும் புக்ஸா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. they will call them out as a nerd, they will call them as like your introvert, ஒரு closeted introvert மாதிரி. ஓகே, ஸோ புக்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் பிரெயின் ராட்டா அந்த காலத்துல இருந்துச்சு. பட் அந்த காலத்துல வந்து பிரெயின் ராட்டான பர்சனையும் இப்போ இருக்கிற பிரெயின் ராட்டான பர்சனையும் கம்பேர் பண்ணா there will be leagues apart. ஓகே, வானத்துக்கும் பூமிக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மூவிஸ் வந்துச்சு. அப்புறம் மூவிஸை ரொம்ப பார்க்குறாங்க, டெய்லி ஒரு படம், டெய்லி 2 படம், மூவிஸாக பார்த்து தள்ளி, லைக் த பர்சன் ஹூ கீப்ஸ் கன்சியூமிங் மூவிஸ், அவனை வந்து நம்ம பிரெயின் ராட்டில் இருக்கான்னு சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் படம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்துச்சு வீடியோ கேம்ஸ். எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம் ஆடி ஹிஸ் மைண்ட் இஸ் ஃபில்ட் வித் வீடியோ கேம்ஸ். அதை வந்து ஒரு மேஜர் ஸ்டிமுலண்டாகவும், அது வந்து ஒரு சார்ட் ஆஃப் ஒரு பிரெயின் ராட், ஒரு அடிக்ஷன் மாதிரி நம்ம பார்த்தோம். அண்ட் இப்போ ஷார்ட் ஃபார்ம் வாமிட், ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் இல்லை, ஷார்ட் ஃபார்ம் வாமிட். நாளைக்கே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பிராண்ட் ஆரம்பித்தேன், இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் போட ஆரம்பித்தா கூட அது என்னை பொறுத்த வரைக்கும் வாமிட் தான். ஸோ அதை நான் பண்ணுறேன்னா ஒன்று என் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறதுக்காக பண்ணுவேன், ஆர் என்னோட பர்சனல் டைரி, ஒரு பர்சனல் விளாக் மாதிரி நான் பண்ணுவேன். அது எனக்காக நான் பண்ணுவேனே தவிர அது வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மக்களுக்கு வந்து நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ண போகிறேன்னா நான் வந்து இங்கே உருட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன் மற்றவங்க மாதிரி. நான் யூடியூப்ல பண்ணுறது, எஸ் அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள், people are sending me amazing emails, it is so fulfilling for me. ஆனால் இன்ஸ்டாகிராமுக்கு போகிறேன்னா பியூர் அண்ட் பியூர் என்னோட செல்ஃபிஷ் ரீசனுக்காக மட்டும்தான். Okay, so it is vomit. It is short form vomit. It is not short form content. Short form creators, எல்லாருமே they have to realize this, they are doing more harm than good. Okay, they are feeding the system. Okay, brain rot இப்போ இந்த காலத்துல brain rot மெயினான காரணம் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் தான். and they are feeding the system. ஒரு ஷார்ட் ஃபார்ம் ரீல், ஒரு ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் அதில் ஒரு டெப்த் கூட இருக்காது. ஒரு டாப்பிக்கை பற்றி தெரியணும்னா டாபிக்குள்ள எவ்வளோ டெப்த் இருக்கு, எல்லா டாபிக்லையுமே தேர் இஸ் டெப்த், ஆழம். உள்ளே போனால் தான் ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னு தெரியும், ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னு தெரியும். மேலோட்டமாக ஒரு 60 செகண்ட் ரீலில் பார்த்தோன்னே ஓகே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு புளித்திக்கிட்டு இருக்கவங்க தான் இங்கே அதிகம். all you receive is surface level information. You never receive the actual truth. surface level information எப்பவுமே ஒரு ஹோல் ட்ரூத்தை காமிக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு சின்ன ஒரு போஸ்டரை பார்த்துட்டு ஒரு ரீலை பார்த்துட்டு இதாண்டா நியூஸ், இதாண்டா வந்து நெரேட்டிவ், இதாண்டா வந்து உண்மை, அது அப்படியே ஃபேஸ் வேல்யூல என்ன அது காமிக்குது அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்க்கை வாழறோம்.
ஸோ ஷார்ட் ஃபார்ம் வாமிட் இட்ஸ் நாட் கான்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்ஸ் வந்து பிரெயின் ராட்டாக கன்சிடர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மூவிஸ், அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸ், இப்போ ஷார்ட் ஃபார்ம் வாமிட். இதுக்கு மேலே இன்னொன்று எதாவது வரும். ஃபார் நெக்ஸ்ட் வந்து ஏஐ, ஏஐ ஃப்ளாப். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் மனுஷங்க போகிற ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டை தாண்டி ஏஐ போகிற ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணுவோம். அப்போ வந்து ஆக்சுவல் ஹியூமன்ஸ் பண்ணுற ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் வந்து ஓகே இது வந்து பிரெயின் ராட் கிடையாது. இப்போ எப்படி நீங்கள் ஒரு மூவியை தொடர்ந்து ஃபோன் பார்க்காம டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஒரு 2 hours 2.5 hours மூவியை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா அது வந்து பெரிய விஷயமா இப்போ கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ஷார்ட் ஃபார்ம் வாமிட்டையும் மனுஷங்க பண்ணுற கண்டென்ட் பார்க்குறியா சூப்பர்ரா, நான் பாரு ஏஐ பண்ணுற கண்டென்ட் பார்க்குறேன். இப்போவே இப்போ நிறைய பேர் ஏஐ ஸ்வாப்பை கன்சியூம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் உயிர் வந்த மாதிரி கேவலமாக ஏதோ ஒரு ஏஐ ஸ்வாப் ஒரு ட்ரெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் பீப்புள் ஆர் ஆக்சுவலி கன்சியூமிங் இட் அண்ட் லைக்கிங் இட் அண்ட் ஷேரிங் இட். ஸோ இப்போ இந்த காலத்தில் வந்து ஒருத்தன் புக்ஸ் படிக்கிறான், என்னையே நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் ஒருத்தன் வந்து புக்ஸ் படிக்கிறான்னா அவனை நம்ம என்ன பண்ணுவோம்? புக்கெல்லாம் படிக்கிறியா, ஐய 400 பேஜ் புக்கா, இப்போ என்னாலலாம் படிக்க முடியாதுப்பா, அந்த புக்கு படிக்கிறவனை கலாய்ப்போம். ஒருத்தன் அவன் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறான், ஒருத்தன் வந்து ஒரு புக்கு படிக்கிறானா, இஃப் இட்ஸ் அ நாவல், இஃப் இட்ஸ் அ நான் ஃபிக்ஷன், செல்ஃப் ஹெல்ப், எந்த புக்கு வேணா இருக்கட்டும், the more time, focus and energy he puts into that book, the so much lessons he gets. ஓகே, அவன் வந்து ஒரு நாவல் படிக்கிறான்னா he uses his imagination, he trains his focus. ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும், கேரக்டர் ஸ்டடி, he can learn so many lessons from a novel. ஹாரி பாட்டராகவே இருக்கட்டும், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸாகவே இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் நாவல்ஸ் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கிற நாவல்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச நாவல்ஸே நீங்கள் படித்தாலுமே யூ கெட் so many lessons from it, you get so many benefits from it. ஆனால் இப்போது புக்ஸ் படிக்கிறது ஒரு ரேரான ட்ரேட். புக்ஸ்லாம் படிப்பியா, அப்படியே அப்படியே ஆச்சரியமாக வினோத ஏலியனை பார்த்த மாதிரி இங்கே கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, மூவிஸ் பார்த்தா பெருமைப்படுறாங்க. இங்கே மூவிஸ், ஒரு மூவியை, ஒரு படத்தை 2 மணி நேரத்துக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்த்தா அதுக்கு பெருமைப்படுற விஷயமா. எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு பாருங்க நம்ம சொசைட்டி. ஓகே, வீடியோ கேம்ஸ் அகெயின், ஐ லவ் வீடியோ கேம்ஸ். ஓகே, பட் அதில் பெருமைப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் சம்திங் ஐ என்ஜாய், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் கன்சியூம் பண்ணலனாவே ஒரு பெருமைப்படுற விஷயம் மாதிரி இங்கே மாறிடுச்சு. இட்ஸ் அ பேர் மினிமம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் அ பேர் மினிமம். ஆஸ் அ ஹியூமன் நான் பண்ண வேண்டிய விஷயம். நானே உடம்புக்கு எடுத்துக்காமல் இருக்கேன், அது வந்து பெருமைப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை. ஸோ வாட் இஸ் த moral of the story? It is to be intentional, to be aware. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை எடுத்து பாருங்கள், எதுலலாம் உங்கள் டைம், ஃபோக்கஸ், எனர்ஜியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது. ஸ்டார்ட் பீயிங் அவேர் ஆஃப் ஆல் தி ஆக்ஷன்ஸ் தட் யூ டூ. எந்த வீடியோவை பார்க்கணும், இன்டென்ஷனலாக உங்கள் கையை எடுத்துன்னு தூக்கி அந்த ஐகான் மேலே வைங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு ரீல் செக்ஷனுக்குள்ளே போகிறீங்கன்னா இந்த கையை இப்படி பிடிச்சி நிஜமாவே நாங்கள் போகணுமான்னு கேட்டுக்கோங்க உங்களே நீங்கள். ஓகே, பிகாஸ் இங்கே வந்து இங்கே எவனுமே வந்து இங்கே யூடியூப் ஓப்பன் பண்ணும் போதோ, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும் போதோ யாருமே வந்து ஓகே நான் வந்து இப்போ அடுத்த 4 மணி நேரத்துக்கு ரீல்ஸ் பார்க்க போகிறேன் நீங்கள் யாருமே கோல் செட் பண்ணிட்டு இங்கே பார்க்கல. ஓகே, இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், இட்ஸ் அன் அடிக்ஷன். அடிக்ஷனுக்கு இன்னொரு வீடியோ பப்ளிக்கில் போடுறேன், மெம்பர்ஷிப்லேயும் வரப்போகுது. லைக் நீங்கள் இன்கேஸ் அடிக்டாகவே ஆகிட்டீங்கன்ற பட்சத்தில் ஹவு யூ கேன் கம் அவுட், அதுதான் அடுத்த வீடியோ நினைக்கிறேன். யா, இட் வில் கம் அவுட். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஸ்கேலில் இருக்கீங்கன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஏஐ ஸ்லாப் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டாப் திஸ். இன்னைக்கு இப்போவே இமீடியட்டாக உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபீடுக்குள்ளே போனால் ஏஐ ஸ்லாப் வருதா, இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணி தூக்கி போடுங்க. சிம்பிளான சொல்யூஷன், இன்ஸ்டாகிராமை டெலிட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் நாட் அ கிரியேட்டர், இஃப் யூ ஆர் நாட் ஆக்டிவ்லி கிரியேட்டிங் கான்டென்ட் ஆன் இன்ஸ்டாகிராம், வை த ஹெல் ஹவ் யூ இன்ஸ்டால்ட் இன்ஸ்டாகிராம்? என்ன பலன் கிடைக்குது? உங்களோட லா ஆஃப் ஈக்குவலண்ட் எக்ஸ்சேஞ்சில் வாட் டு யூ கெட் பேக்? 4 ரீல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சிரிச்சுப்பீங்க, அது ஒரு சின்ன பாசிட்டிவ். யூ கேன் பி ரிலேட்டபிள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பட் நீங்கள் வெறும் பியூர் அண்ட் பியூர் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிற மெசேஜஸ்லையும் ரீல்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது. யாரும் இங்கே அப்படிலாம் சொல்லிட முடியாது. பிகாஸ் billions and billions of dollars are being invested to make it an addictive app. ஸோ அந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் நம்ம போட்டி போட முடியாது. நம்மளோட கண்ட்ரோல் எங்கே இருக்குது? இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணிட்டு போகிறதுல தான். ஸோ வை நாட் டெலிட் இட்? ஒரு மாதம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்லாம் பார்க்காம நீங்கள் பார்க்குறீங்கன்ற பட்சத்தை பார்க்காம இருந்து பாருங்களேன், யூ வில் see how peaceful life is. ஆர் நீங்கள் வந்து இல்லைப்பா நான் வந்து ஷார்ட் ஃபார்ம் கமெண்ட் வாமிட்லாம் பார்க்க மாட்டேன், நான் மற்றவங்க வாமிட் எடுத்து குடிக்க மாட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ கேம்ஸ் ஆடுறீங்களா? வீடியோ கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னா வாட் டைப் ஆஃப் வீடியோ கேம்ஸ் டு யூ ப்ளே? ஏன்னா வீடியோ கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் ஸ்டோரி பேஸ்ட்,
அண்ட் திஸ் ஆன்லைன் பிவிபி. ஆன்லைன் பிவிபினா இந்த பப்ஜி, ஃபோர்ட் நைட், அப்புறம் மார்வல் ரைவல்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோ இல்லாமல் ஒரு மேட்ச் ஞாபகம் இல்லாமல் அதுவும் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிரெயின் ராட் தான். ஸோ வாட் டைப் ஆஃப் கேம்ஸ் டு யூ பிளே? நான் இப்போ ஆடுறது எல்லாமே ஸ்டோரி பேஸ்ட் தான். கோஸ்ட் ஆஃப் சுஷிமா, கோஸ்ட் ஆஃப் யோட்டி, த லாஸ்ட் ஆஃப் அஸ், அன்சார்ட்டட். நீங்கள் கேமரா இல்லைன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. பட் யா, ஸோ வாட் டைப் ஆஃப் கேம்ஸ் டு யூ பிளே? அண்ட் நெக்ஸ்ட் கேம்ஸ் தாண்டி மேலே வரணும்னா மூவிஸ். என்ன மாதிரி மூவிஸ்லாம் பார்க்குறீங்க? டெலிபரேட்டா ஸ்லோ பேஸ்டிங், ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிங்க. The less stimulant that is, the more you will train your mind to accept it. For example, நான் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மார்டின் ஸ்கார்செஸியோட ரீசெண்ட் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ பர்னாக இருக்கும். த ஐரிஷ் மேன், கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், இதெல்லாம் பொறுமை வேணும் பார்க்கறதுக்கு. த காட் ஃபாதர். ஸோ ஸ்டார்ட் வாட்சிங் தோஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் அதெல்லாம் வந்து தே ஆர் மாஸ்டர் பீசஸ். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு பொறுமை இருக்காது. நம்ம ஆளுங்களுக்கு டிஷ்னு சுட்டா தான் வந்து அவங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகும். தே டோன்ட் லைக் இந்த மாதிரி இந்த ஸ்லோவாக போகிற படங்கள்லாம் வந்து தீஸ் பீப்புள் ஆக்சுவலி டோன்ட் ஹேட் தம். அவங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட்டிங்காக இல்லாதனால வந்து இந்த படம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜென்யூனாக பிடிக்காத பீப்புள் இருக்காங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இட்ஸ் நாட் ஆஸ் ஸ்டிமுலேட்டிங் ஆஸ் தே வாண்ட் இட் டு பி. ஸோ நெக்ஸ்ட் மூவிஸ்லாம் நான் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பார்ப்பேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் கம் டு புக்ஸ். புக்ஸில் வந்து நாவல்ஸ் இருக்குது. இல்லை நாவல்ஸ் கூட படிக்கிற முன்னாடி காமிக்ஸ் படிங்கப்பா. எப்பா காமிக்ஸ் வந்து ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நாவல்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஷன் படிங்க. ஸோ இவ்வளோ கீழே போயிருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு கம் பேக் அப். ஓகே, அண்ட் ஃபுல் இந்த வீடியோ லெசன் என்னன்னா பி இன்டென்ஷனல் அண்ட் பி அவேர். ஓகே, இது எதுவுமே நீங்கள் பண்ணாமல் நான் மேனிஃபெஸ்டேஷன் கற்றுக்க போகிறேன், நான் மேனிஃபெஸ்ட் பண்ண லைஃப்னு கேட்டால் மேனிஃபெஸ்டேஷனுக்கு முக்கியமாக தேவையான விஷயம் ஃபோக்கஸ் எல்லாம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. மென்டல் கிளாரிட்டி வேணும் இதுக்கெல்லாம். உங்கள் ஐடென்டிட்டி நீங்கள் மாற்றணும், நீங்கள் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பண்ணுன்ற பட்சத்தில் யூ நீட் டு ஹேவ் மென்டல் கிளாரிட்டி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பி அவேர். ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணுறேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்குதான் முதல்ல செக் பண்ணிப்போம், எந்த விஷயம்னாலுமே. ஓகே, அண்ட் இஃப் யூ ஆர் டவுன் த ஸ்கேல் யூ நீட் டு கம் பேக் அப். ஏஎஸ் லாப்லேருந்து ஷார்ட் ஃபார்ம் வாமிட்லேருந்து வீடியோ கேம்ஸ்லேருந்து மூவிஸ்லேருந்து புக்ஸ்லேயுமே காமிக்ஸ், நாவல்ஸ், நான் ஃபிக்ஷன். அண்ட் த கோல்ட் இஸ் இன் த நாவல்ஸ் அண்ட் த நான் ஃபிக்ஷன். இது ரெண்டு தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். த பெஸ்ட் ஹேபிட் யூ கேன் ஹேவ் எவர். அது ஜிம்முக்கு போகிறது கிடையாது, அது வந்து மெடிடேஷன் இஸ் கம்பேரபிள். பட் ரீடிங் புக்ஸ் தான் நான் சொல்வேன். த பெஸ்ட் ஹேபிட் என்னை பொறுத்த வரைக்கும் ரீடிங் புக்ஸ் தான். பிகாஸ் ஒரு நான் ஃபிக்ஷன் புக் படிக்கிறீங்கன்னா ஒரு ஆத்தரோட 80 வருஷம் லைஃப் லெசன்ஸை ஒரு 300 பேஜ் புக்கில் அவன் கொடுத்துட்றான். ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸ் வந்து ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அவர் என்னென்ன கற்றுக்கிட்டார், அவர் எப்படி அவர் லைஃப் வந்து எல்லாமே ஒரு பயோகிராஃபியில் படித்தா தெரிஞ்சுக்கலாம். ஆர் எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி தெரியணும், எனக்கு ஹேபிட்ஸ் பற்றி தெரியணும்னா ஃபுல் A to Z பேசிக் ஸ்டார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு புக்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ the books are very very powerful. நாவல்ஸும் பவர்ஃபுல் தான். ஓகே, ஸோ யூஸ்வலாக நாவல்ஸ்லாம் நான் வந்து ஃபேண்டசி அண்ட் சைஃபை அந்த 2 ஜான்டர் தான். வர மிஸ்ட்ரி, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்லாம் படிக்க மாட்டேன். பட் இஃப் யூ வாண்ட் ஏதான் நாவல்ஸ் அண்ட் நான் ஃபிக்ஷன், இட்ஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வாட் யூ கேன் டூ. ஓகே, ஸோ ஜங்க் அண்ட் ஸ்லாப்பை கன்சியூம் பண்ணி நிறுத்துங்க, வாமிட்டை கன்சியூம் பண்ணி நிறுத்திட்டு actually take responsibility for your time, energy and attention and change your life. Okay, so in the law of equivalent exchange நீங்க வந்து தப்பா யூஸ் பண்றீங்கன்ற பட்சத்தில் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான் you can predict your failure. ஓகே, நான் மாற மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன்ற பட்சத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்ற ஒரு தாட் வேணாம். பிகாஸ் நீங்கள் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்ற தாட் வச்சிருக்கீங்கன்னா டெய்லி யூ சஃபர், டெய்லி வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கும் தேவையாத ஒரு ஹோப் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு, நம்ம நாசமாகவே போகும். ஓகே, ஸோ டேக் எ டெசிஷன். லா ஆஃப் ஈக்குவலண்ட் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அதை எப்படி யூஸ் பண்ண போறீங்க ஃப்ரம் டுடே, ஃப்ரம் திஸ் செகண்ட் யூ மேக் எ டெசிஷன் அண்ட் யூ ஆக்ட் ஆன் இட். ஓகே, ஸோ that's it from me. I will see you in another video.